இன்டர்போர்ட் சினிமாவில் இந்த பிள்ளைங்களும் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஒரு டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ராணுவம் வந்து அந்த பெல்லை எடுத்து அருண் கையில் கொடுத்து அருண் வந்து அந்த பெல்லை வந்து அடித்து இது வந்து நம்ம ஆல்ரெடி அலைன்ஸில் பேசினது தானே பெல், அதாவது அந்த மணி அடிக்கிறது வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நீ ஏன் எடுத்த அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து வெளியே இருந்து மஞ்சரியும் சரி ஜாக்லினும் சரி முத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. முத்துவாக இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு அந்த கேமை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பான், கேமை வந்து கண்டினியூ பண்ண விட்டுருக்க மாட்டான். ஆனால் அருண் வந்து அதை பெல்லை வாங்கி அந்த பெல் அடிக்கிறத வாங்கி பெல் அடித்தது தப்பு, ஸோ முத்துவாக இருந்தால் பண்ணிக்க மாட்டான், முத்து வந்து ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப 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 ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முத்து வந்து ஒரு நல்லவன் 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 அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. முத்து வந்து அதாவது கேமில் இவங்க நல்லவன் அப்படின்றத எதை மீன் பண்ணுற அப்படின்னா, அவங்க முத்து வந்து எப்பயுமே தவறே செய்ய மாட்டார் அப்படிங்கிறத வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பயங்கரமாக இவங்க சப்போர்ட் பண்ணுறதையும் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறத வந்து ஜாக்லினும் பவித்ராவும் இந்த விஷயத்த வந்து செய்கிறாங்க. அதாவது ஜாக்லினும் மஞ்சரியும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து போட்டு உடைக்கிறாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் இதுதான் வந்து அவங்க பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, முத்து வந்து தப்பே பண்ண மாட்டார், அவர் எப்பயுமே நல்லது தான் பண்ணுவார். இப்போ அந்த இடத்துல முத்துவே ஃபஸ்ட்டு வந்து ஓடி வந்து ராணுவ கையில் வாங்கி அதை பெல் அடிச்சிருந்தா அப்போ முத்து என்ன பேசியிருப்பார், இது வந்து கேமு இண்டிவிஜுவலாக தானே ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவங்களே முன்னாடியே வந்து என்ன ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, முத்து வந்து அந்த தப்பு பண்ணவே மாட்டார், அவர் ஹோல்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு இவங்க எப்படி அவ்வளோ கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ஏதாவது ஒரு தப்பை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்காக முத்து அப்படி பண்ண மாட்டார், முத்து அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவமாக வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இப்போ ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயத்தில் இப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அருணும் வந்து பவித்ரா கிட்ட வந்து இது ஜாக்லின்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க, எப்படி நீங்கள் வந்து அப்படி சொல்லலாம், அது எப்படி முத்து வந்து பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்கிறீங்க? அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு செகண்டில் நம்மளுக்கு கையில் கிடைக்குமோ யாராக இருந்தாலும் பெல் அடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ முத்து வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அடிக்காமல் இருந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் பரவாயில்ல, நீங்கள் வந்து முத்து இருந்திருந்தால் கன்ஃபார்மாக 100% பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறத வந்து அருண் பிரசாத்தும் வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.